இங்கே மதுரை கோவி எங்கள் நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் ஒருவர் அடுத்தவர்கள் சொத்தில் ஒரு ஜான் அளவு அவர்களை படுத்தினாலும் மறுமை நாளில் அவர்கள் களத்தில் 4 பூமி தொங்கப்பட வேண்டும் என்று எங்கள் நபியவர் கூறிய வார்த்தையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கான நலன் சார்ந்த கிடையாது, முழுக்க முஸ்லிம்களுக்கான பொறுப்பை சார்ந்த சட்டம் மட்டுமே. இது முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்றிய அரசு முஸ்லிம் சட்டங்களை முடக்க வேண்டும் என்பதனால் இது போன்ற சில விஷமமான செய்திகளை செய்கிறார்கள். இஸ்லாமியரின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட வான்போடு அதை இஸ்லாமியர்கள் நியமப்படுத்துவதால் நியாயமாகும். இஸ்லாமியருக்காக உருவாக்கப்பட்ட நிர்வாகத்தில் இஸ்லாமிய அல்லாதவர்கள் வாரியத்தில் 11 பேரில் 7 பேரும், அகில இந்தியாவில் 22 பேரில் 11 பேரையும் நியமிக்கப்படுவது வாய்ப்பை இந்த சட்டம் வழங்குகிறது. இது எந்த வகையில் நியாயமாகும்? நம் தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதியார் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்திலே முதல் தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரிய திருத்தமாக முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் வக்ஃபு திருத்த மசோதா திரும்பத்தில் வலியுறுத்தி தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளன. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதை தவிர மக்கள் உரிமையை பறிப்பதற்கு இல்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய நலக்காக்கும் சட்டம் என்று உண்மையானால் அதை தாக்கல் செய்ய அவர்கள் ஏன் இல்லை? இந்த ஜனநாயகத்தின் அது பற்றி விவாதிக்க போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட இஸ்லாமிய விரோத பேருவாத பாஜக அரசிற்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய உரிமைக்கு எதிராக வகுப்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றி மதச்சார்பற்ற இந்தியாவை ஆக்க திருத்திக் கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய அரசின் கனவு மறுநாளும் பலிக்காது. மதச்சார்பற்ற இந்தியாவை மதச்சார்புள்ள இந்தியாவாக மாற்றும் இந்த ஒன்றிய பாஜக அரசிற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக, தமிழக வெற்றி கழகத்தின் வாயிலாக மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். இந்த ஒன்றிய அரசு இதை செய்யாத பட்சத்தில், இந்த மசோதாவை நீங்கள் திரும்பப் பெறாத பட்சத்தில் இது வெறும் அடையாள ஆர்ப்பாட்டம் தான். நீங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார், இது வெறும் அடையாள ஆர்ப்பாட்டம் தான். நீங்கள் சட்டத்தை திரும்பப் மாபெரும் போராட்டம் இஸ்லாமியர்களுக்காகவும் இஸ்லாமிய நாளைக்காகவும் தமிழக வெற்றிக்காகவும் அவரது மாபெரும் போராட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் யாருடைய இந்த ஒன்றியதை செய்தாத பட்சத்தில் இஸ்லாமியத்தோடு இணைந்து அவர்களுக்கு இந்த உரிமை சட்ட போராட்டத்தில் மாபெரும் போராடுவோம் என்று வாழ்த்துக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒன்றிய அரசு என்பது